ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங்க. வாங்க இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். என்னங்க டெய்லி இட்லியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. நம்ம ஒரு 12 மணி நேரம் கழித்து காலையில் ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டெய்லியுமே அரிசி கலந்து இட்லி செய்கிறது இல்லைங்க, மில்லட்ஸ் கலந்து தான் செய்ய போகிறோம். ஸோ அதுவுமே போர் ஆகுது. அதுக்கு இட்லி சட்னி, கார சட்னி, க்ரீன் சட்னி அப்படி போயிட்டுருக்குங்க. அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு குருமா வைங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு பொட்டுக்கடலை சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக கடலை மாவை நம்ம கரைச்சி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் பார்த்துட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பருப்பு வடித்து சாப்பிடுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த இட்லி, சப்பாத்தி, பூரி இதெல்லாம் தாண்டி மில்லட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. நிறைய மில்லட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து கொஞ்சம் குறகுறன்னு பண்ணி வச்சிட்டோம்னா உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம், பயிறு வகைகள் சாப்பிட்லாம். நிறைய இருக்குது. என்னதான் இருந்தாலும் நமக்கு எழுந்தவுடனே அந்த இட்லி, தோசை அது மில்லட்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்